அதுக்கு யார் மேலேயும் நான் பழி போட விரும்பல. அப்புறம் எனக்கு சாரை கூப்பிட்டு கேட்டாங்க, தனுஷ் சாரை கூப்பிட்டு கேட்டாங்க, நான் ஏதாவது ஐயோ சார் நீங்களாம் எங்கே இருக்கீங்க, நீங்கள் போய் கேட்குறீங்க. நீங்கள் இல்லை சார், காரணம் எனக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது, அது எடுக்கப்படவில்லை. உண்மையிலே அங்கே பேய் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அசம்பாவிதமும் அது மாதிரியே நடந்தது. ஒரு லைட்மேன் டபால்னு அப்படியே மயக்கம் பிடிக்கல ஒருத்தன் வந்து தலது இங்கே ஏற்கனவே படத்துல தலரிச்சு வர மாதிரி ஷாட் எடுத்துருக்கோம். ஒருத்தர் தலரிச்சு விட்டு வரோம், என்ன யாரோ துரத்துறாங்க, ஒன்னு யாரோ துரத்துனாங்க, இப்போ போயிட்டாங்க. திரு சிவகுமார் அவர்கள் எனக்கு அப்பா மாதிரி, அவருடைய 2 பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா சோறு போறோம். ஒரு 20 நாள் ஷூட்டிங் எடுக்கப்படல. பட் எடுக்கப்படாத பொழுது அப்போ நான் வந்து ஸ்கிரிப்டை தப்பா செலக்ட் பண்ணிட்டேன், இல்லை வந்து என்ன ரொம்ப தரக்குறைவாக அவங்க நடத்திட்டாங்க, இல்லை என்ன வந்து அவங்க வந்து நல்லா கிடக்குறான் அப்படின்னு பார்த்து இப்படியெல்லாம் தோணிடுச்சு. அப்போ ஒய்ஃப் தான் சொன்னாங்க, என்ன இப்படி ஆகிட்டீங்கன்னாங்க. இல்லை நான் எங்கேயோ தோத்துட்டேன் போல இருக்குன்னு என்னையே ரொம்ப தப்பாக சிந்திக்க வைத்த திரைப்படம். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, வீட்டில் யாராவது நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு கவலையப்பட வேணாம், நம்ம பிள்ளைங்க பூரா டைரக்டர் ஆயிடுச்சு. சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நபர் இயக்குனர், நடிகர், அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்ட போஸ் பெர்கட் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. பல முக்கியமான படங்கள்ல நீங்க இருந்திருக்கீங்க சார். நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல வரேன். அயோத்தி அந்த படம் இன்னைக்கு பெரும் பேசு பொருளாகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துல சார் எத்தனையோ படங்கள் தியேட்டருக்கு வருது. எல்லா படங்களையும் கொண்டாடிடுறாங்களான்னு தெரியல. இங்கே சோஷியல் மீடியாஸில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் போட்டு வெளுத்து எடுத்து எரிஞ்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது அயோத்தி எல்லாரையுமே அழுக வச்சுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம். எப்படி இருந்தது அந்த படத்தில்? என்னுடைய மிகச்சிறந்த சகோதரன், அதாவது எனக்கு ஒரு பெரிய ராசியும் அட் த சேம் டைம் எனக்கு ஏன் அது நடக்குதுன்னு தெரில. என் வீட்டில் எப்போவுமே உதவி இயக்குனர் சகோதரர்கள் என் கூட இருப்பாங்க, என் கூட புத்தகங்கள் படிப்பாங்க, என் கூட அந்த ஸ்கிரிப்டை பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி என் கூடவே பயணித்த மிகச்சிறந்த சகோதரன் தான் மந்திரமூர்த்தி. அதே மாதிரி டானாக்காரன் என்னுடைய அருமை சகோதரன் தமிழ், இவங்கெல்லாம் என் கூட பயணிச்சவங்க. இப்போ அவங்க ஸ்கிரிப்ட்லாம் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அந்த மாதிரி. ஸோ அயோத்தி பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஒரு இடத்துல போய் கதை சொல்லி ஆஃபீஸ் போட்டு ஆரம்பித்து அங்கேருந்து திரும்ப வெளியே வரும்போது நான் தான் சொல்லுவேன், இந்த படம் உன்னை தூக்கி கொண்டு உச்சத்தில் உட்கார வைக்க, நீ கவலைப்படாதுன்னு அவனை நான் தேத்திக்கிட்டே வந்தேன் தம்பியை மந்திரமூர்த்தி. அப்படி தான் நாங்கள் வரும்போது நானும் அந்த படத்தில் நடிப்பேன்னு எனக்கு தெரியாது, அவன் மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பார் போல இருக்கு. அப்புறம் படம் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னார், அண்ணே ஒரு கேரக்டர் நடிக்கணும்னே அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். இந்த படத்தினுடைய மைய புள்ளியே அவன் தான், அவன்கிட்ட அந்த கதையை நாங்கள் எடுத்தோம். நாங்கள் போய் அந்த மதுரையிலே அவன் பக்கத்துலேயே அதுவே நீ தானே பண்ணுற, சின்னதாக வரும்னே ஆனால் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னா நான் சொன்னேன், உன் படத்தில் நீ ஆக்ஷன் சொல்லி நான் நடிக்கிறதோட சந்தோஷம், நம்ம வளர்த்த பிள்ளைங்க, நம்ம தம்பி. ஸோ அப்படி தான் எனக்கு அயோத்தி வந்துச்சு. அதில் அயோத்தியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது என்கிட்ட கூப்பிட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஃப்யூச்சரில் உங்கள் டைரக்டர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவார். நிறைய ஹிட்டன் இருக்குது அந்த கதைக்குள்ளே. அந்த படமாக வெளியில் வந்த வரைக்கும் நிறைய மறைவு பகுதிகள் இருக்குது. அந்த மறைவு பகுதிகளை வந்து நாளைக்கு டைரக்டர் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவார். அதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் அத்தனையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அஸ் அ பிரதர் நான் என்ன சொன்னனோ அதை எல்லாமே கேட்டுக்கிட்டாரு. அண்ணன் சொன்னால் சரியாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி எவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. ஆனால் நான் திரும்ப அந்த தம்பிக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சி, இந்த படம் சாதாரணமாக தமிழ்நாட்டினுடைய திரைப்படமாக முடிந்து விடாது. இந்த திரைப்படம் அகில உலக இந்திய திரைப்படமாக மாறும், அகில உலக திரைப்படமாக மாறும், அகில இந்திய திரைப்படமாக மாறும். இது ரெண்டும் நான் சொன்னேன், அது ரெண்டும் நடந்திருக்கு. டானாக்காரன் சார், அது விக்ரம் பிரபு சார் கரியர்லையும் சரி ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய படம் நினைக்கிறேன். அதில் நீங்கள் அது அதே மாதிரி இதே ஸ்கிரிப்ட், டானாக்காரன் ஸ்கிரிப்ட் வந்து நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் படிச்சுட்டேன். ஒரு ப்ளூ கலர் கவர் போட்ட புத்தகம், அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் தமிழ்கிட்ட சொன்னேன், இந்த திரைப்படம் பொக்கிஷம் தமிழ் சினிமாவில், இதை எடுத்து வச்சுப்பாங்க. இது வந்து மெட்டல் ஜாக்கெட்னு ஒரு படம் இருக்குது, அந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான கூப்ரிக்கோட திரைப்படம், அந்த மாதிரியான திரைப்படம் இது. இந்த பதிவுகள் யார் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வேளை சாக்கடையால் போனதாக இருந்தால் எனக்கு மட்டுமே அந்த வாசனையை என்னால் திரைப்படத்தில் சொல்ல முடியும். என்னால் வேற யாரும் எடுத்தாலும் அது சாக்கடை நான் ஃப்ரேம் தான் பண்ண முடியும். ஆனால் நான் அனுபவனாக இருந்தால் அந்த நாற்றத்தை உங்களை புரிய வச்சிட முடியும். அது வந்து ரொம்ப டெப்த்தாக என்னால் புரிய வைக்க முடியும்ல. அதான் டானாக்காரன். நீங்கள் எவ்வளோதான் காவல்துறை திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் இருந்திருந்தாலும் டானாக்காரன் தான் இந்தியாவுக்கே வந்து இதுதான் போலீஸ்ன்னு சொல்கிற திரைப்படம். ஸோ இதை வந்து என்னால் 10 வருடங்களுக்கு முன்பு என்னால் கணிச்சு சொல்ல முடிஞ்சது. அந்த திரைப்படம் தான் டானாக்காரன். அவரும் அப்படி தான். படம் போகும்போது நம்ம தம்பி படம் ஷூட் பண்ண போயிட்டாரு, எப்படா பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் டூர் போயிருந்தோம், நானும் ஒய்ஃப்லாம். திடீர்னு தம்பி அடிச்சுட்டு அண்ணே ஒரு 7 நாள் ஷூட்டிங் இருக்குண்ணே அப்படின்னாரு. அப்புறம் நான் கொடைக்கானல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், இவங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டு.
ஸோ அப்படி பண்ண படம் தான் அந்த திரைப்படம். அந்த திரைப்படம் கிளைமேக்ஸ் என் மேல முடியும். பட் ஆக்சுவலாக அந்த திரைப்படத்துக்கும் பண்டல் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கு. ஓகே. அதுவும் அந்த டைரக்டர் தான் சொல்லணும். ஆக்சுவலி என் மேல இல்லை கிளைமேக்ஸ். ஓகே. வேற யார் மேலேயும் இருந்துச்சு. திடீர்னு நான் படம்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு. தம்பி திடீர்னு அண்ணே 2 நாள் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னுட்டு வேகமாக சில போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணாங்க. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் உண்மையிலே வந்து ஒரு சில் அவுட்டில் வேகமாக ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிவிட்டு எனக்கு கூட ஒரு டவுட் இருந்தது. ஆனால் டைரக்டருக்கு டவுட்டே இல்லை. நான் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அப்போ நான் சொன்னேன், தம்பி என்னதுண்ணே? இல்லைண்ணே, ஒருவேளை எனக்கு அந்த கிளைமேக்ஸ் கிடச்சிருந்துச்சா என்ன வந்திருக்குன்னு தெரியாது, இந்த கிளைமேக்ஸ் தானே கிளைமேக்ஸ் அப்படின்னுட்டு டப்பிங் எடுத்தார். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா என்னுடைய சகோதரருடைய வளர்ச்சி. ஆமாம், எந்த டீம் ஜெயிக்குதுன்னு ரொம்ப பெரிய கிளாஷாக இருக்கும். இப்போ எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, வீட்டில் யாராவது நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு கவலையப்பட வேணாம். நம்ம பிள்ளைங்க பூரா டைரக்டர் ஆயிடுச்சு. அதனால நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஒரு வேலை சோறு போடுறது பயிலெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்க ஜெயிச்சிட்டாங்கிறது தான். நம்ம நிறைய படங்கள் நடிக்கிறீங்க சார். நிறைய படங்கள் நடிக்கும்போது எல்லாமே ஒன்று தான். சில படங்கள் வெற்றியாகும், சில படங்கள் தோல்வியில் போய் முடியும். அப்படி இருக்கும்போது மாறனில் நடித்தது மட்டும் ஏன் சார் வருத்தமாக நீங்கள்? அது மாறன் வந்து எனக்கு ஒரு ரொம்ப பயங்கர பேடான ஒரு, அது எல்லாமே பேட் ஆயிடுச்சு எனக்கு. சைக்கலாஜிக்கலாக நான் ரொம்ப வீக்கராக ஃபீல் பண்ணிட்டேன். எப்படி ஃபீல் பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு பொலிட்டீஷியனாக ஒரு 10 பேர் வந்துட்டு போகிறாங்க, சினிமாக்காரங்களா ஒரு 10 பேர் வந்துட்டு போகிறாங்க, இன்டர்வியூஸாக மாதத்துக்கு 10 பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இல்லை. ஆனால் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படத்தை இப்போ பண்ணா ஓகே, நான் இன்னும் வளரலை. ஐம் நாட் க்ரோன். நான் வந்து இப்போ ஐம் ஸ்டக் அப் சம்வேர். அப்போ எனக்கு என்ன டவுட் வந்துடும்னா, ஐயோ இன்னும் மாட்டிக்கிட்டோம் போகுதுன்ட்டு. எனக்கு மாறனில் ஒரு மாதிரியான உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு ஃபெல் சிக். அப்போ ஒய்ஃப் தான் சொன்னாங்க, என்ன இப்படி ஆகிட்டீங்கன்னாங்க. இல்லை நான் எங்கேயோ தோத்துட்டேன் போல இருக்குன்னு. என்னையே ரொம்ப தப்பாக சிந்திக்க வைத்த திரைப்படம் அது. அதுக்கு யார் மேலேயும் நான் பழி போட விரும்பலை. அப்புறம் எனக்கு சாரை கூப்பிட்டு கேட்டாங்க, தனுஷ் சாரை கூப்பிட்டு கேட்டாங்க. நான் ஏதாவது தப்பா? ஐயோ சார் நீங்களாம் எங்கே இருக்கீங்க, நீங்கள் போய் கேட்குறீங்க? ஐயோ சார் நீங்கள் இல்லை சார். காரணம் எனக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது, அது எடுக்கப்படவில்லை. இப்போ நான் சமுத்திரக்கனி சாரோட பின்னாடி ஒரு 4 ஃப்ரேம் வந்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு கதை சொல்லப்பட்டது என்னோட வெஹிக்கிளும் அந்த கொலை செய்வனுடைய வெஹிக்கிளும் ஒன்று. நானும் அவனும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். எல்லா டவுட்டும் என் மேலே இருக்கும். கடைசியாக அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட கதை கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஷூட்டிங் எடுக்கப்படல. பட் எடுக்கப்படாத பொழுது அப்போ நான் வந்து ஸ்கிரிப்டை தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன். இல்லை வந்து என்ன ரொம்ப தரக்குறைவாக அவங்க நடத்திட்டாங்க. இல்லை என்ன வந்து அவங்க வந்து நல்லா கிடக்குறான் அப்படின்னு பார்த்து இப்படியெல்லாம் தோணிடுச்சு. அது நான் எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்ட ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் திரைப்படங்களை நம்ம செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். அப்படியும் அந்த தப்பு திரும்பவும் நடந்துச்சு. அடுத்தடுத்த படங்கள்லேயும் எனக்கு நடந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தவறு எல்லாருக்கும் நடக்கும் போல இருக்குங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஐயோ அதெல்லாம் கிடையாது, படம் ஃபுல்லாக வில்லனாக நடிச்சுட்டு 2 ஷாட் வந்து பெரிய பெரிய வில்லன்லாம் எனக்கு இருக்காங்க, படம் ஃபுல்லாக ஹீரோன்னு போய் சொல்லிட்டு 2 ஷாட் வந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பன். இது ஒரு சினிமாவில் சாதாரணமாக நடக்க வேண்டியதுன்னு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் எனக்கு அந்த தவறு 2-3 படத்தில் நடந்துச்சு. பட் நான் அதை கண்டுக்கல. 36 வயதில் அது எப்படி? அது வந்து ஒரு 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 எங்கள் டீம். அது எனக்கு என்னோட டிடிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களில் 2D இருக்கும், ட்ரீம் வாரியர்ஸ் இருக்கும், ஸ்டுடியோ கிரீன் இருக்கும். அதாவது திரு சிவகுமார் அவர்கள் எனக்கு அப்பா மாதிரி, அவருடைய 2 பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக சோறு போடுறாங்க. ஈவன் இப்போ கூட கங்குவா வரைக்கும் எனக்கு அவங்க தான் சோறு போடுறாங்க. என்னுடைய பெரும்பகுதி என் பிள்ளைகளுடைய படிப்பினுடைய காசு திரு சூர்யா அவர்களால், திரு கார்த்தி அவர்களால், திருமதி ஜோதிகா அவர்களால், திரு சிவகுமார் அவர்களால் கொடுக்கப்பட்டது இல்லையா? அது எஸ்ஆர் பிரபுவாக இருக்கட்டும், திரு ஞானவேல் ராஜாவாக இருக்கட்டும், எஸ்ஆர் பிரகாஷாக இருக்கட்டும். இது எப்படி இருந்தாலும் இது சூர்யா என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி தான் இது எல்லாமே நடக்குது. அப்போ 2D என் கம்பெனி, ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் என் கம்பெனி, ஞானவேல் ராஜா சாரோட ஸ்டுடியோ கிரீன் என் கம்பெனி, இதெல்லாம் ஏன் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஏன் எதுக்கு என்னன்னே நான் கேட்க மாட்டேன். வானா போவேன், நடிச்சுட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு 36 வயது நிலை அப்படி தான், தீரன் அதிகாரம் 1 அப்படி தான், கங்குவா அப்படி தான். இப்போ அடுத்த படமும் கேட்டிருக்காங்க. எனக்கு அவங்களோட எல்லா திரைப்படமும் ஏன் படம். ஏன்னா தீரன் அதிகாரம் 1 யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன நம்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சாரே வரல. ஆமா, இல்ல இல்ல தீரன் அதிகாரம் 1 இவருங்க எஸ்ஆர் பிரபு சார். எஸ்ஆர் பிரபு சார் தான் வருவார் ஸ்பாட்டுக்கு. அவர் ஒரே பார்த்த போசனா இருக்காரு பார்த்துப்பார். நான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டேன். ஏன்னா என்னுடைய சிறந்த சகோதரன் அச்சுவினோத். ஸோ அந்த 45 நாட்களும் வந்து நான் வந்து அது ஏன் கம்பெனின்னு நினைச்சு நான் ஒர்க் பண்ணேன். நான் சூர்யா சார், ஒரு கார்த்தி சார் கூடவே இருந்தேன் ஃபுல்லா. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பெனி. ஸோ அதனால நடக்கிற திரைப்படங்கள் அதெல்லாம். ரொம்ப திகிலான ஷூட்டிங் அனுபவங்கள் தீரன் அதிகாரம் 3 இருக்குன்னு எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. உங்களுக்கு எப்படி? அது ஒன்று, தீரன் அதிகாரம் 1 வந்து ஒரு இடம் இருக்கு, டக்குன்னு பேர் மறந்துட்டேன். நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ராஜஸ்தான்ல ஒரு அழிந்த கோட்டை. ஓகே. அந்த கோட்டைக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பேய் இருக்கு,
ஆமா ஒரு அட்டாக்கிங் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அட்டாக்கிங் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், 4 நாளா எடுத்துட்டு இருக்கோம். நல்ல சீக்வன்ஸ் வேற அது மிட்லைன்ல தான் எடுக்கவும் முடியும். ஏன்னா பாலைவனம் இல்லையா, நீங்க இருட்டுனதுன்னா எப்படி இருட்டணும்னா முழுமையா இருட்டணும், இல்லைன்னா ஒரு பகல் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதுல தேல் வேற இருக்காங்க, அந்த தேல் கடிச்சதுன்னா பயங்கர விஷம். ஸோ உண்மையிலே அங்கே பேய் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அசம்பாவிதமும் அது மாதிரியே நடந்தது. ஒரு லைட்மேன் டபால்னு அப்படியே மயக்கம் பிடிக்கல விழுந்துட்டாரு. ஒருத்தன் வந்து தலது இங்கே ஏற்கனவே படத்துல தலரிச்சு ஒரு மாதிரி ஷார்ட் எடுத்துருக்கோம், ஒருத்தர் தலரிச்சு விட்டு வரோம், என்ன யாரோ துரத்துறாங்க, ஒன்னு யாரோ துரத்துனாங்க, இப்போ போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அதுல நடந்தது. ஒரு அமானுஷ்யமா எதுவும் இருக்கதாக சொல்லப்பட்டது. அப்போ நம்மளாம் அதை ஃபீல் பண்ணல, அதை ஃபீல் பண்ணதான் சில பேர் சொன்னாங்க. ஓகே. Taste the Daily.